அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்வதற்காக அமர்ந்திருக்கிறோம். இந்த ரமலான் தொடர் பயான் நிகழ்ச்சியிலே அர் ரஹ்மானின் அடியார்கள் என்ற தலைப்பின் கீழே இன்றைய தினம் 4வது தொடராக அளவற்ற அருளாளனுடைய அடியார்கள் எத்தகைய பண்புகளுடையவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனில் 25வது அத்தியாயத்தில் 63வது வசனம் முதல் 77வது வசனம் வரை விளங்கப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த வசனங்களில் இன்றைய தினம் 67வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற ஒரு முக்கியமான பண்பை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு, நல்லடியார்கள் அளவற்ற அருளாளனின் அடியார்கள் செலவு செய்யும் போது வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். வலம் யக்துரு, அதே போன்று கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள். வகான பைனதாலிக கவாமா, இந்த ரெண்டுக்கும் மத்தியிலே ஒரு நடுநிலையான வழிமுறையை அவர்கள் கடைபிடிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு பண்பு. பொதுவாக அல்லாஹ்வின் அடியார்கள், ரஹ்மானின் அடியார்கள் சம்பந்தமாக அவர்களுடைய தொழுகையை பற்றி, இறையச்சத்தை பற்றி, அவர்களுடைய தக்குவாவை பற்றி, அவர்களுடைய ஈமானை பற்றி பேசுகின்ற இறைவன் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பண்பு அல்லாஹ் சொல்றான். என்னது? எப்படி அளவற்ற அருளாளனின் அடியார்கள் பணிவுள்ளவர்களாக, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக, நரகத்தை அஞ்சியவர்களாக வாழுவார்களோ அதே போன்று இந்த உலகத்தில் செலவு செய்கின்ற நேரத்தில் இந்த நடுநிலையான போக்க, செலவிடுதலில் ஒரு நடுநிலையான தன்மையை கடைபிடிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது உலகத்தோட சம்பந்தப்பட்ட ஒன்று. இதோட ஆன்மீகம் தொடர்பாக இருந்தாலும் சம்பாதித்தல், செலவழித்தல் என்பது இந்த உலகத்திலே நாங்கள் தொடர்பு படுத்திய ஒன்றாக இருக்கிறது. அதில் அல்லாஹ் என்ன சொல்றான்? செலவிடும் போது எனக்கு பணம் இருக்குது, காசு இருக்குது, நான் தான் சம்பாதித்திருக்கிறேன், நான் நினைச்ச மாதிரி செலவழிக்கலாம், அல்லது நான் அதை சேமித்து வைத்துக் கொள்வேன், நான் தான் அதை மிச்சம் பிடிப்பேன், அதற்கு உரிமையாளர் நான் தான் என்ற 2 விதமான எல்லைகளை தொடாமல் செலவழிப்பதாக இருந்தாலும் அதை அழகான முறையில் வீண் விரயம் இல்லாமல் செலவழிக்கக்கூடிய நிலையிலும், வீணான காரியங்களுக்கு செலவழிக்காமல், அபத்தமான காரியங்களுக்கு செலவழிக்காமல், மார்க்கத்துக்கு முரணான காரியங்களுக்கு செலவழிக்காமல், அல்லாஹ்வின் கோபத்தை சம்பாதிக்கக்கூடிய காரியங்களுக்கு செலவழிக்காமல், அவசியமற்ற நிலையில் செலவழிக்காமல் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சில பேர் பின்வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கருமித்தனம் செய்வார்கள், கஞ்சத்தனம் செய்வார்கள், கைகளை இறுக்கி வைத்துக் கொள்வார்கள், தேவைப்படுகின்ற இடத்தில் கூட செலவழிக்க மாட்டார்கள், தேவைக்காக வேண்டி செலவழிப்பதை கூட 10,000 காரணங்களை சொல்லி பின்வாங்குவார்கள். இப்படிப்பட்ட நிலையில் கஞ்சத்தனம் பிடித்தவர்களாக இருக்கக்கூடாது. 2க்கும் நடுநிலையான ஒரு நிலையை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன் என்று சொன்னா 17வது அத்தியாயத்தில் 29, 30 ஆகிய வசனங்கள் எல்லாம் இதுக்கு ஒரு காரணம் சொல்றான். வலா தஜ்அல் யதக மக்லூலா, உமது கைகளை நபியே களத்தில் கட்டப்பட்டதாகவும் ஆக்காதீர். இப்படி இறுக்கி வச்சு கொள்றது, களத்தில் கட்டப்பட்டதுண்டா இப்படியே இறுக்கி கைகளை வச்சு கொள்வது, அப்படியே ஆக்கி கொள்ளாதே. இலா உனுக்கிக்க, உம்முடைய கைகளை களத்தில் கட்டப்பட்டதாகவும் ஆக்கி கொள்ளாதே. வலா தப்சுதுஹா குல்லல் பஸ்தி, ஒரே அடியாக கையை விரிக்கவும் செய்யாது. ஒரே அடியா செலவழிக்கிறோம் என்ற பேர்ல வாரி வழங்கி ஒன்றுமில்லாத ஓட்டாண்டியாகவும் இருந்து விடக்கூடாது. அதே நேரத்தில் செலவழிக்காம அப்படி கைகளை இறுக்கி வைத்துக் கொள்ளவும் கூடாது. அப்படியானால் ஃபதகுத மதூமன் மஹ்சூரா, நீங்கள் இழிவடைந்தவராக, அப்படியே வறுமைக்கு உட்பட்டு அமர்ந்து விடுவீர்கள். செலவழிக்கிறதுக்கு என்றது ஒரு டெக்னிக்கை
மூமீன்கள் கடைபிடிக்க வேண்டும். எதுக்கு செலவழிக்கிறோம்? தேவையான காரியமா? செலவழிக்காமல் இருப்பது அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரியதாக ஆகிவிடுமா என்பதை சிந்தித்து சிந்தித்து ஒவ்வொரு நேரத்திலும் செலவழிப்பதும் இஸ்லாத்தில் ஒரு கட்டளை. நீங்க நான் நினைச்ச மாதிரி எல்லாம் இஸ்லாத்தில் வாழ முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு வரையறையை அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்திருப்பதை தந்திருப்பதை பார்க்கிறோம். காரணம், இன்ன ரப்பக யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு செல்வத்தை தாராளமாக வழங்குவான். வயக்திரு, நாடியவர்களுக்கு அளவுடன் வழங்குவான். இன்னஹு கான பி இபாதிஹி ஹபீரன் பஸீரா, அவன் தனது அடியார்கள் மீது நன்கறிந்தவனாகவும் நன்கு பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்க எப்படி செயல்படுறீங்கன்றது அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் தந்த சொத்து செல்வம் பார்த்து சரியா நடுநிலையா நீங்க நடந்துக்கோங்க என்று சொல்லி அல்லாஹ் சொல்றத பார்க்கிறோம். இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? ஏண்ட சொத்தை நான் தான் இஷ்டத்துக்கு செலவழிக்கணும், அதுக்கும் இஸ்லாம் வரம்ப போடுதா? ஜக்காத்தை கொடுக்க சொன்னா சரி, சதக்காவை கொடுக்க சொன்னா சரி, அது என்ன செலவழிக்கிறதுல அளவு பார்த்து தான் செலவழிக்கணும் என்றது? எதையுமே செலவழிக்காம மிச்சம் பிடிச்சாலும் அதுக்கும் கண்டனம் தெரிவிப்பதென்று என்னுடைய சொத்து விஷயத்தில் அல்லாஹ் எப்படி என்னை கண்ட்ரோல் பண்றான் என்ற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அந்த கேள்வி வருவதற்கு சாத்தியமில்லாத அளவுக்கு அல்லாஹ் இந்த பொருளாதார விஷயத்தில் ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லி தருகிறார். என்ன தத்துவம்? எல்லா செல்வங்களுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தான். அல்லாஹ்வுடைய தான் சொத்து. நம்முடையதா சொத்து? நம்முடைய திறமையால், நம்முடைய உழைப்பால், நம்முடைய தியாகத்தால் சொத்துக்களை சம்பாதிப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்திருப்போம். அதற்கு நம்முடைய பங்கு இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஒன்றுமே இல்லாம ஒரு சொத்து வந்து சேர போறதும் இல்லை. அதுக்கான ஒரு உழைப்பு இருக்க தான் வேண்டும். அந்த உழைப்பு இருப்பதுன்னு சொன்னால் அதுக்கு நான் தானே காரணம், என்னுடைய திறமை தானே காரணம், என்னுடைய தியாகம் தானே காரணம். அதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. ஆனா மொத்தமா வந்து என்னுடைய உழைப்பும் திறமையும் என்னுடைய தியாகம் மட்டும்தான் இந்த செல்வத்துக்கு காரணமா அல்லது அல்லாஹ் தருவதா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? 62வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில், ஃபைதா குலியத்தி ஸலாத்து ஃபந்தஸிரு ஃபில் அர்லி, தொழுகை முடிந்தவுடன், ஜும்ஆ முடிந்தவுடன் பூமியில் சுற்றி திரியுங்கள். வப்தகு மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். யாருடைய அருள் அது? அல்லாஹ்வுடைய அருள். சொத்து செல்வம் என்பது, ரிஸ்க் என்பது அல்லாஹ் தந்த ஒன்று, நீங்களா பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று இல்லை. அதை நீங்க தேடி எடுக்க போறீங்க. அல்லாஹ் தான் வச்சிருக்கிறான், அதை நீங்க தேடி கைப்பற்ற போறீங்க என்ற நிலைப்பாட்டை இஸ்லாம் சொல்லி தருகிறது. அப்ப நாங்க சொத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் இருக்கும்போது அவன் எப்படி செலவு செய்ய சொல்றான் அப்படிதான் செலவு செய்யணும். ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் சூரத்து ஷூரால 42வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தில், லஹு மகாலீது சமாவாத்தி வல் அர்லி, அவனுக்கு தான் வானங்கள் மற்றும் பூமியின் திறவுகோள்கள் இருக்கின்றன. பரக்கத்துடைய திறவுகோல் யாருக்கிட்ட இருக்குது? அந்த கீஸ் எல்லாம் அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர், அவன் நாடியவர்களுக்கு தாராளமாக கொடுப்பான், நாடியவர்களுக்கு அளந்து கொடுப்பான். ரிஸ்க் தாரது அல்லாஹ். அதனுடைய கருவூலங்களுடைய திறவுகோள்கள் அல்லாஹ் தான் வைத்திருக்கிறான். யாருக்கு கொடுக்கணும் என்றது அல்லாஹ் தீர்மானிப்பானே தவிர நீங்க உங்களோட திறமையை வச்சு தான் தீர்மானிக்கிறீங்கன்றது இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் நீங்க பார்ப்பீர்கள், வசதியாக இருப்பவர்கள்ல பெரும்பாலானவர்கள் ரொம்ப திறமசாலிகள் என்றதும் இருக்காது. கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அளவு டேலண்ட் இருக்கும். பெருசா அவங்க நினைக்கிற அளவுக்கு கோடி கோடியா வந்து கொட்டுற மாதிரி இருக்காது. சில வியாபாரிகள் சொல்வார்கள், நான் வானான்னு சொல்ல சொல்ல அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான். ஏண்ட காதுக்கு கேட்கிறதுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சில வியாபாரிகள் எழுத்தறிவு இல்லை, படிப்பறிவு இல்லை, அந்த கல்விக்கான தகமைகள் இல்லை. ஆனால் என்ன சொல்றாங்க? எனக்கு 4-5 கடை இருக்குது, அந்த ஊர்லையும் இருக்குது, கொழும்புலையும் இருக்குது, நிறைய வச்சிருக்கிறேன், அல்லாஹ் வானான்னு சொல்ல சொல்ல தந்து கொண்டே இருக்கிறார் ஒரு நல்ல ஒரு வியாபாரி சொன்னார். அவர் பெரிய ஒரு நுணுக்கமான வியாபாரத்தில் கூட ஈடுபடலை, எல்லாரும் செய்கிற ஒரு வியாபாரத்தில் தான் ஈடுபடுகிறார். அப்போ என்ன புரிஞ்சு கொண்டோம்? இவருக்கு ரிஸ்கை யார் அளக்கிறா? அல்லாஹ் தான் அளக்கிறான். இவர் நினைக்கிறதை விட இவர் தேடாத விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் கொண்டு வந்து தருகிறான். அப்ப அல்லாஹ் தருகிறான் என்றால் அல்லாஹ் தான் அந்த செல்வத்தை செலவழிப்பது குறித்தும் தீர்மானம் கொடுப்பான் என்றதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் 11வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. சுப்ஹானல்லாஹ். இந்த பூமியில இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அந்த உயிரினத்தின் ரிஸ்க் யாரிடம் இருக்கிறது? அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. எல்லா உயிரினங்களுக்கும் ரிஸ்க் கொடுப்பவன் அல்லாஹ். உயிரினங்களுக்கே, தாம்பத்துகளுக்கே, பகுத்தறிவில்லாத ஜீவன்களுக்கே அல்லாஹ் ரிஸ்கை வைத்திருக்கும் பொழுது பகுத்தறிவு உள்ளவன் நான் தான் ரிஸ்கை தேடிக்கொள்றேன் எப்படி மார்த்தட்டி கொள்ளலாம்? மார்த்தட்டி கொள்ள முடியாது. அப்படி என்றால்
நீங்கள் வீண் விரயம் செய்யாமல் கருமித்தனம் படாமல் இரண்டுக்கும் நடுநிலையான ஒரு செலவினத்தை தான் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் விதித்த கட்டளையை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். காரணம், அல்லாஹ் அதற்கு உரிமையாளனாக இருக்கிறான். அப்ப வீண் விரயம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. எது வீண் விரயம்? எங்களோட தேவைக்கு சாப்பிடுறது வீண் விரயமா? தேவைக்கு ஒரு வீடை கட்டி கொள்றோம் வீண் விரயமா? வசதியாக ஒரு வீடை கட்டி கொள்றோம் வீண் விரயமா? இல்லை. இஸ்லாம் அடிப்படையான தேவைகளுக்காக உணவு, உடை, உறைவிடம் என்பது நாம் அமைத்துக் கொள்ளலாம். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய அரண்மனைகளை கட்டியிருந்தார்கள். அவர்களுடைய அந்த அரண்மனையை பார்த்து பக்கத்து நாட்டு ராணி கூட வியந்து போற அளவுக்கு தன்னுடைய கீழாடையை உயர்த்தி தண்ணீர் வருகிறதோ தெரியா என்று நினைக்கும் அளவுக்கு கீழே போட்டிருக்கிற அந்த காலத்தில் என்ன டெக்னாலஜியில் போட்டாங்களோ தெரியா, நதி நீரோடுவதை போன்று இருக்கிறது, ஆனால் நடந்து வரலாம் என்ற அளவுக்கு ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு அரண்மனையை வைத்திருந்தார்களா இல்லையா? எல்லா விதமான பொருளாதார வசதியும் அவர்களுக்கு கிடைத்ததா இல்லையா? குதிரைகள் அணிதிரட்டப்பட்டதா இல்லையா? பறவைகள் அணிதிரட்டப்பட்டதா இல்லையா? போதுமென்ற அளவை தாண்டி அவர்களுக்கு செல்வம் இருந்ததா இல்லையா? இருந்தது. அப்ப அது நபிமார்களே அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றா அது ஹராமா? ஹராம் இல்லை. நமக்கு தேவையான, நாம் சம்பாதிக்கக்கூடிய, நமக்கு வசதி படக்கூடிய விதத்தில் ஒன்றை செலவழித்து வாங்குவது வீண் விரயத்தில் வராது. எதுல வீண் விரயம் வரும் என்றால், ஆடம்பரமாக நாங்கள் சிலதுகளை செய்வோம். என்ன ஆடம்பரம்? பெருமை அடிச்சு, அடுத்தவங்களை இழிவா நினைச்சு, அவங்களுக்கு இல்லாத வசதி நமக்கு இருக்குது என்ற கர்வத்தோட, ஆணவத்தோட, மமதையோட செய்யக்கூடிய செலவினங்கள் இருக்கிறதே, இதை இஸ்லாம் வீண் விரயம் என்கிறது. அதே போன்று யாராவது நம்மளை மெச்ச வேண்டும் என்பதற்காக வேண்டி, பேருக்காக வேண்டி நாங்கள் செலவழிப்போம். தேவை இருக்காது. ஒரு பாதையில ஒரு பாடசாலை கட்டுவதற்காக ஒரு தெருவிலே வசூல் செய்வார்கள். இதே பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக வேண்டி இன்னொரு தெருவில் இன்னொரு பள்ளிவாசல் வசூல் செய்து கொண்டிருக்கும். இவர் எதுக்கு காசை கொடுப்பாரு? அந்த மக்கள் எல்லாத்திலையும் அதிகமானவர்கள், மெஜாரிட்டி ஆக்களோட பேரை பெற்றுக் கொள்வதற்குரியதா எது இருக்குமோ, எதுல கல்வெட்டு வைப்பார்களோ, எதுல அல்ஹாஜ் என்று பட்டம் போடுவார்களோ அதுக்கு செலவழிப்பாரு. பள்ளிவாசல்ல போட்டா அதுல ஒன்றும் இல்லை, மறுமையில கிடைக்கும் என்றாங்க, எப்ப கிடைக்குமோ என்ன கிடைக்குமோ என்ற மாதிரி நினைச்சு அதை சாதாரணமாக கடந்து செல்வார்கள். அப்ப சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு விளையாட்டு போட்டி நடத்துவோம் என்று T20 என்னெல்லாம் நிறைய வைக்கிறான் தானே, கிரிக்கெட் டூர்னமெண்ட் வைக்கிறான். அதுக்கு ஒருத்தர் லட்சம் லட்சமாக செலவழிக்கிறான். மார்க்க விஷயத்துக்கு செலவழிக்கிறான் இல்லை. என்னன்னு கேட்டா இருக்கிறாரு ஆஜியார், அவர் சமூக விஷயம் என்று அள்ளி வீசுவாரு. இந்த பேர் எடுக்கிறதுக்காக அவசியமில்லாத வேலைகளுக்கு செலவழிக்கிறார்களே, இதுதான் வீண் விரயமாக ஆகும். அப்ப பெருமைக்காகவும் பிறர் நம்மை பாராட்டணும் என்பதற்காகவும் அவசியப்படாதவைகளுக்கெல்லாம் நாம் செலவழிப்பது வீண் விரயத்தில் அடங்கும். நாம் உண்ணுவதும் பருகுவதும் என்ஜாய் பண்ணுவதும் ஹலாலான முறையில் அனுபவிப்பதும் இஸ்லாத்தின் பார்வையில் வீண் விரயமாகாது. அல்லாஹ் சொல்கிறான், வகுலு வஸ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். உண்ணலாம், பருகலாம், சாப்பிடலாம், ஏழைகளுக்கு உணவளிக்கலாம், நாமும் சந்தோஷமாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ஆனா வீண் விரயம் செய்ய வேணாம் என்றான். என்ன வீண் விரயம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விளங்கப்படுத்துறாங்க பாருங்க. ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா சகதத் லுக்மத்து அஹதிக்கும், உங்கள யாராவது ஒருத்தர் சாப்பிடும் போது ஒரு கவல உணவு கீழே விழுந்தால், இந்த குழு வஸ்ரபு என்றால் உண்ணுங்கள் பருகுங்கள் என்றால், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த வீண் விரயம் என்றதை எப்படி விளங்கப்படுத்துறாங்க? உங்கள ஒருத்தர் சாப்பிடும் போது ஒரு கவல உணவு கீழே விழுகிறது, என்ன செய்வீர்கள்? காலால் அப்படி தட்டி விட்டு கீழே விழுந்துருச்சு, இனி அதை சாப்பிடலான்னு தட்டி விட்டுருவீங்களா இல்லையா? தட்டி விடுவீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி செய்யாதீர்கள். ஃபல் யௌஹுதுஹா ஃபல் யுமித் மா பிஹா மினல் அதா, அதை நீங்கள் கைகளால் எடுங்கள், அதிலே பட்டிருக்கக்கூடிய அசுத்தமான ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் தட்டி விடுங்கள், ஊதி தட்டி விடுங்கள். தட்டிவிட்டு வல் யகுல் வலா யதஅ லிஷைத்தான், அதை சாப்பிடுங்கள், சைத்தானுக்காக அதை விட்டு விடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தியை முஸ்னத் அஹ்மதுல 13869வது செய்தியா பார்க்கிறோம். இப்படி நாங்கள் நடக்கிறோமா? வீட்டில் எவ்வளவு சாப்பாடு ஆக்குறோம், எவ்வளவு கொட்டுறோம், வீசுறோம், குப்பையில் கொட்டி விடுகிறோம். அண்டை வீட்டாருக்கு ஒரு பிகான் சோறு கொடுக்கறதுக்கு நமக்கு வக்கில்ல, மனசு இல்லை. ஆனா நாம் நமக்காக வேண்டி என்று சமைத்த அந்த சமையலில் சாப்பாடு எவ்வளவு குப்பை கூடங்களுக்கு செல்கிறது. இதை இஸ்லாம் அங்கீகரிக்குமா? அப்ப நீங்க ஒரு அளவை பார்த்துக் கொள்ளணும்.
குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சமைக்கிறதா இருந்தால் எந்த அளவில் சமைக்க வேண்டும், இஸ்ராஃப் பண்ணாத முறையில் சமைத்தலை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி மீதமான மாதிரி நிலை வந்தால் என்ன செய்யணும், அதை சதக்கா பண்ணியாவது விடணுமே தவிர நாங்க சாப்பிட்றது அடுத்தவனுக்கு கிடைக்க கூடாது என்று பெருமை அடிச்சு அதை குப்பையில போட்டீங்கன்னு சொன்னா அங்கே வீண் விரயம் நடக்கிறது. அவ சாப்பிட்றதுக்காக நீங்க வாங்குறதா இருந்தா தேவையான அளவுல தான் வாங்கணும். அதிகபட்சமாக பேருக்காக புகழுக்காக 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 20 பேருக்கு சாப்பாடு வாங்கினீங்கன்னு வைங்க, அது எதுல வந்து சேரும், இஸ்ராஃபில் வந்து சேரும். இதை கவனத்தில் கொண்டு ஒரு மூமின் முஸ்லிம் வாழ வேண்டும் என்பதை நமக்கு இஸ்லாம் சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று 6வது அத்தியாயத்தில் 141வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குலு மின் சமரிஹி இதா அஸ்மர, நீங்கள் பலவிதமான அறுவடைகளை செய்வீர்கள், பழங்களை பல பயிர்களை அதை விதைத்து அதனுடைய அறுவடைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த அறுவடைகளை பழம் காய்க்கின்ற நேரத்தில் குலு மின் சமரிஹி இதா அஸ்மர, அதனுடைய பழங்களை அறுவடையின் போது நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். தாராளமாக சாப்பிடுங்க, அனுபவிங்க, உங்களோட தானே, நீங்க தானே அந்த விளைச்சல்ல விட்டீங்க, உங்களுக்குரியது தானே, அது சாப்பிடுங்கள். ஆனா வஆது ஹக்கஹு யௌம அஸாதிஹி, அதை அறுவடை செய்யும் நாளில் யார் யாருக்கு கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த கடமைகளை நிறைவேற்றி விடுங்கள். ஏழைகளுக்கு தான தர்மம் செய்யுங்கள், ஜகாத்தை கொடுத்து விடுங்கள், உறவினர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு கொடுத்துருங்க. அப்ப அக்க நிறைவேற்றிய நிலையில் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் அனுபவித்து ஹக்கையும் நீங்கள் நிலைநாட்டினால் அது உங்கள் மீது குற்றமில்லை. காரணம் வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யக்கூடாது. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நாங்க எதுவாக இருந்தாலும் அனுபவித்துக் கொள்ளலாம் ஹலாலான முறையில். ஆனா நாம செய்ய வேண்டிய கடமைகளை, ஹக்குகளை, பொருளாதாரத்தின் மீது அல்லாஹ் நமக்கு சுமத்திய கடமைகளை நிறைவேற்றியவர்களாக அதை செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த யார் யாருக்கு நாங்கள் அந்த ஹக்குகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் 17வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஆதீதல் குர்பா ஹக்கஹு, உறவினர்களுக்கு அவர்களுடைய ஹக்கை கொடுத்து விடுங்கள். குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பான், அவனுக்கு நீங்க தர்மம் பண்ணாம ரோட்ல உள்ள அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்றதுல அர்த்தம் இருக்குதா? இவன் சால எரிய மாட்டான், அவன் கண்ணால அதை பார்த்து பொறாமப்பட்டு அவன் உங்களுக்கு எதிரானவனா மாற மாட்டான். முதல்ல உறவினர்களுக்கு தர்மங்களை செய்யுங்கள், அவங்களுக்குரிய ஹக்கை சரியான முறையில் கொடுத்து விடுங்கள். பேருக்கு புகழுக்காக ரோட்ல இருக்கிறவனுக்கெல்லாம் கொடுக்கணும் என்று கொடுக்கணும், உறவுக்கு கொடுத்துட்டு கொடுங்க. 2வது அல்லாஹ் சொல்கிறான், வல் மிஸ்கீன, ஏழைகளுக்கு உங்க அந்த தர்மத்தை கொடுங்கள். வபனி சபீலி, நாடோடிகளுக்கு நிரந்தர வீடு இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரியக்கூடிய மக்கள் இருப்பார்கள், நாடோடிகள், ஜிப்சிஸ் அந்த காலத்தில் இருந்தாங்க. இந்த காலத்தில் நிறைய காண்றதுக்கு கிடைக்காது. ஆனா வீடுகள் நிரந்தரமா இல்லாம தடுமாறக்கூடியவர்கள் கூட ஒரு வகையில் இந்த பட்டியலில் சேர்க்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுடைய ஹக்கை நீங்கள் பொருளாதாரத்தை செலவிடுங்கள். வலா துபத்திர் தபதீரா, ஒரே அடியாக வீண் விரயமும் செய்து விடாதீர்கள். கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்கிறோம் என்ற பேர்ல உங்களுக்கு எதையுமே வச்சு கொள்ளாம மொத்தமா வந்து உறவினர்களுக்கு கொடுத்தா சரியா, மொத்தமா ஏழைகளுக்கு கொடுத்தா சரியா, மொத்தமா நாடோடிகளுக்கு கொடுத்தா சரியா, அப்படின்னு செய்யக்கூடாது. உங்க குடும்பம் இருக்குது, அதை எதிர்பார்த்து இருப்பாங்களே, உங்க மனைவி மக்கள் இருக்கிறாங்களே, அவங்க உங்களை தங்கி தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்க செய்யாம இப்படியும் போயிடக்கூடாது. இவ்வளவு பேலன்ஸா இருக்கணும்னு பாருங்க. இந்த பேலன்ஸா வாழணும், நடுநிலையோடு இஸ்லாமிய மார்க்கம் வாழ சொல்கிறது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், இந்த வீண் விரயம் செய்பவர்கள் சைத்தானின் உடன்பிறப்புகள். ஏன்னா நீங்க இஸ்ராப் செய்யும் போதெல்லாம் அதனுடைய பலன்களை அனுபவிக்க கூடியவன் சைத்தான். அப்ப நீங்க சைத்தானுக்கு ஏன் சம்பாதிச்சு கொடுக்குறீங்க? சைத்தான் உடன்பிறப்புகளான்னு அல்லாஹ் கேட்கிறான். கீழே உணவு இருந்தாலும் அதை தட்டி அதை சுத்தப்படுத்தி சாப்பிடுங்கன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க ரசூலா? சைத்தானுக்கு உணவாக்காதீங்க. சைத்தானுக்கு நீங்கள் உணவாக்காத விதத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குலு, நன்றாக உண்ணுங்கள், அனுபவிங்க, அது வீண் விரயத்தில் வராது. வதஸத்தகு, தர்மம் செய்யுங்கள், அதுவும் வீண் விரயத்தில் வராது. ஃபீ கைரி இஸ்ராஃபின் வலா மஹீலத்தின், ஆனா வீணா தர்மம் என்ற பேர்லையும் வீணா செலவழிச்சிடக்கூடாது, பெருமைக்காக செலவழிச்சிடக்கூடாது. சதக்கா செய்யறோம் என்ற பேர்லையும் வீணா செலவழிச்சிடக்கூடாது, பெருமைக்காக செலவழிச்சிடக்கூடாது. வதஸத்தகு வ அல்பசு, தர்மம் செய்யுங்கள், ஏழைகளுக்கு ஆடைகளை எடுத்து கொடுங்கள். அதுவும் இஸ்லாத்தில் வருது. ஆடைகள், உணவு மட்டும் இல்லை, ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுக்கணும்.
வசதி இல்லாதவர்களுக்கு. அதுவும் இஸ்லாத்தில் உள்ள ஒரு தர்மம் தான். அதெல்லாம் பண்ணுங்க. இந்த பண்ற காரியத்தில் கூட அடுத்தவங்களை பெருமை பீத்தணும், அடுத்தவங்க கிட்ட நீங்க பெரிய ஆளா காட்டிக்கொள்ளணும் என்ற அந்த பெருமையும் இருக்கக்கூடாது. அளவு கடந்து போயிடவும் கூடாது. ஊரில் உள்ளவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போறோம்னு சொல்லி கடன் பட்டு வாங்கி கொடுக்கலாமா? முடியாது. அப்ப இஸ்ராப்ல போய் நின்று. ஊர் உள்ளவனுக்கு தர்மம் கொடுக்க போறேன்ற பேர்ல நான் கடன் பட்டு கொண்டு தர்மம் செய்யலாமா? முடியாது. அதுவும் வீண் விரயத்தில் போயிடும். அப்ப இந்த மாதிரி தர்மம் பண்ற விஷயத்தில் கூட கடன் எடுத்து தர்மம் பண்ற நிலை இல்லை. நீங்கள் அடுத்தவன் கிட்ட பெருமைக்காக வேண்டி தர்மம் பண்ற நிலை இல்லாமல் உங்களுடைய மனதை சரியான ஒரு நடுநிலையான நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்தியில பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நசாயில 2512வது செய்தி. இப்ப கணவன் மனைவி வாழ்ற வாழ்க்கையில ரெண்டு பேரும் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் இஸ்லாம் என்ன சொல்லுது? மத்தா என்ற ஒரு தொகையை கொடுக்கணும் என்று சொல்லுது. இந்த தொகையை கொடுக்கிற விஷயத்துல கூட அல்லாஹ் ஒரு ரூல்ஸை சொல்றான். இந்த ரூல்ஸ் தான் பொதுவாகவே நாங்கள் குடும்பம் நடத்தும் போது எப்படி நடத்தணும் என்றதுக்குரிய அளவுகோல். மத்தா கொடுக்கும் போது தான் நல்லா இதை சொல்றான். விவாகரத்தாகும் போது கொடுக்குற அந்த கம்பன்சேஷன் தொகை, அதுக்கு அல்லாஹ் போட்ட ரூல்ஸ்லையும் ஒரு குடும்பத்துக்கு செலவழிக்கிறதை எப்படி பண்ணலாம் என்றது அல்லாஹ் சொல்றான். 65வது அத்தியாயத்தில் 7வது வசனம், லியுன்ஃபிக் து சாத்தின் மின் சாத்திஹி, எவனுக்கு வசதி இருக்குதோ அவன் தன்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி செலவழிக்கட்டும். வமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு, எவனுக்கு செல்வம் சுருக்கி வைக்கப்பட்டுள்ளதோ ஃபல் யுன்ஃபிக் மிம்மா ஆத்தாஹுல்லாஹு, அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து செலவழிக்கட்டும். விவாகரத்து செய்யப்படும் போது கூட உங்களால் முடிஞ்ச சக்திக்கு உட்பட்ட தொகையை வசதியானவன் கொடுங்க. உங்களுக்கு வசதி இருந்தால் கொடுங்க. ஏழையா இருந்தால் அவன் சக்திக்கு எது உரியதோ அந்த அளவில் தான் அதை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த கன்செப்ட்ல தான் ஒரு குடும்பம் நடத்துறதா இருந்தாலும் குடும்பம் நடத்துறோம், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. மனைவி மக்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம், வசதிகள் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். அதுவும் எப்படி? வசதியான ஒருத்தர் அவருடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி, வசதியில குறைவானவர் அவருடைய சக்திக்கு உட்பட்ட விதத்தில். இந்த வசதி குறைவானவர் அவர் அளவு கடந்து வசதியான ஒருத்தருடைய நிலைக்கு போய் கடன் பட்டு கொண்டு ஒரு குடும்பத்தை கட்டி காக்கணும் என்று இஸ்லாம் சொல்லிச்சா? சொல்லல. ஏன்? கடனுக்கு யாரு பொறுப்பு? அவர் தான் பொறுப்பு. நாளை குடும்பம் கடன் அடைக்காட்டி யாரு மறுமையில மாட்டி கொள்வாங்க? சம்பந்தப்பட்டவர் தானே மாட்டுவாரி. அப்ப மற்றவங்க யாராவது பாரம் சாட்டி போகலாமா? போக முடியாது. அப்ப அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க வாழ்க்கையிலும் வாழணும். அதுலேயும் நீங்கள் வரம்பு மீறி விட்டீர்கள் என்றால், கடன்பட்ட அவசியமற்ற நிலைக்கு நீங்கள் சென்று விட்டீர்கள் என்று சொன்னால் அதுவும் வீண் விரயமாக ஆகும். அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த மார்க்க பணிகளுக்காக செலவழிப்பது, இதுல மிச்சம் கவனமா இருக்கணும். இதுல வீண் விரயத்தில் யாரு மார்க்க பணியில் யாராவது வீண் விரயமா கேட்க போறானா? கேட்க மாட்டான். ஆனா சில பேர் அதுலேயும் வீண் விரயம் பண்றாங்க. என்ன செய்வான்? நோன்பு காலத்துக்கு லைட்டை போடுறான். லைட் போட்டு தோரணை தொங்க வச்சு, சில பேர் ஸ்பீக்கரை போட்டு இஎம்ஐ பட பாட்டு போட்டு வைக்கிறான். ரமலான் புனித ரமலான், அதை போட்டால் தான் ரமலான் மாதிரி இவங்களுக்கு நினைவு. இந்த ரமலான் புனித ரமலான் வந்தால் தான் ரமலான் மாதத்துக்குள்ள வாரமா? அப்படி அதுக்கு ஸ்பீக்கருக்கு சில பேர் மௌலூது மீலாதண்டு இஸ்லாத்தில் கிடையாது. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுவான்? 12 நாளுக்கு பச்சை கொடியை போட்டு தெருக்கள் எல்லாம் விளக்குகளால் அலங்கரித்து அதில் ஸ்பீக்கரை போட்டு கிடு என்ற பேரில் கிடு வியாபாரிமார்கள் எல்லாம் 12ஆம் நாளில் என்ன செய்கிறான்? நல்லா சம்பாதிக்கிறான். கிடு பிஸ்னஸ் பேர். இது குடு பிஸ்னஸ் முதல் இருந்துச்சு, இப்போ கிடு பிஸ்னஸ். கிடு பிஸ்னஸ்ல சம்பாதிக்கிறார். அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் வீண் விரயத்தில் வருமா இல்லையா? மார்க்கம் சொன்னோண்டுக்கு பரவாயில்லை, சொல்லாத ஒன்றுக்கு ஏன் ஏற்பாடு செய்கிறார்கள்? இஸ்லாத்தில் இல்லாத சில பேர் பள்ளிவாசலை கூட என்னமா ஆக்குறான் தெரியுமா? தேவைக்கா பள்ளி கட்டுறான் பாருங்க. சில பள்ளிவாசல்கள்ல 5-6 மாடி இருக்கும், ஒரு 2 சப்புக்கு ஆள் இல்லை. சரி, தாவா பண்றவன் கையில் சரி அதை பொறுப்பு கூடன்னு சொன்னா பொறுப்பு கொடுக்குறாங்களே இல்லை. என்ன சொல்ற? நாங்கள் நிர்வாகிகள், இந்த பள்ளிக்கு நாங்கள் நிர்வாகிகளாக இருக்கணும். இது சுன்னத்தல் ஜமாத்தில் மட்டும் இல்லை, தௌஹீத் என்ற போர்வையில் உள்ளவர்களும் இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்க. 5-6 மாடிக்கு கட்டிடத்தை வச்சுக்கொண்டு தாவா பண்றீங்களா? இல்லை. மார்க்க பிரச்சாரம் இருக்குதா? இல்லை. கேள்வி பதில் இருக்குதா? இல்லை. ஆனா என்ன பண்ணுவாங்க? பெருசா கட்டிடத்தை மட்டும் வச்சிருப்பாங்க. அதுல பலன் இருக்குதா? அது வீண் விரயம் இல்லையா? வீண் விரயம். சில பேர் கட்டிடங்களை வச்சு தொழுறதுக்கு 2 சப்புக்கு மால் இல்லை, இப்ப வெட்டிங் ஹாலுக்கு ரெண்டுக்கு கொடுக்குறான். தாவா சென்டர் சொல்லி வசூல் பண்ணி வெட்டிங் ஹாலுக்கு, ரிசப்ஷன் ஹாலுக்கு ரெண்டுக்கு கொடுக்கக்கூடிய படுபாவிகள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அநியாயம் செய்கிறார்களா இல்லையா? இது வீண் விரயத்தில் வரும்.
அல்லாஹ் மார்க்கத்துக்காக வேண்டி செலவழிப்பதை தாராளமாக செலவழிக்க சொல்றான். அதிலையும் வரம்பு மீறாமல் பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, மகத்துவமும் மாண்பும் மிகுந்த அல்லாஹ் சொல்கிறான், அன்ஃபிக், ஆதமுடைய மகனே எனக்காக நீ செலவழி. அல்லாஹ் கேட்கிறான், எனக்காக நீ செலவழிக்க கூடாதா? உன்ஃபிக் அலைக்க, நான் உனக்காக செலவழிப்பேன். நீ எனக்காக செலவழி, நான் உனக்காக செலவழிக்கிறேன். அந்த உனக்காக செலவழிக்கிறேன் என்று சொன்ன இறைவன் எப்படி எல்லாம் எங்களுக்கு செலவழிச்சிருக்கிறான் தெரியுமா? வக்கால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யதுல்லாஹி மலா லா யகீலுஹா நஃபகா, அல்லாஹ்வின் கரங்கள் நிரம்பியுள்ளது, நிரம்பிய நிலையில் இருக்கிறது. செலவிடுவதால் அல்லாஹ்வுடைய செல்வம் குறைய போவதே இல்லை. சஹா உல் லைல வன் நஹார், இரவிலும் பகலிலும் அவனுடைய அருள் மலையை, நிஅமத்துகளை அல்லாஹ் அடியார்களுக்கு பொழிந்து கொண்டே இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்கிறாங்க. அரஐத்தும் மா அன்ஃபக முந்து ஹலக ஸமாவாதி வல் அர்ல், இந்த வானங்களையும் பூமியையும் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் அல்லாஹ் செலவழிக்கிறான் என்று சொன்னால் நினைத்து பாருங்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதை சிந்தித்து பாருங்கள். அரஐத்தும், அதை சிந்தித்துள்ளீர்களா? வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவனுடைய அடியார்களுக்காக வேண்டி அல்லாஹ் செலவழித்துக் கொண்டிருக்கிறான். ஃபஇன்னஹு லம் யகில் மா ஃபீ யதிஹி, அவ்வளவு நாளும் அல்லாஹ் செலவழித்தாலும் அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கக்கூடியது கொஞ்சமாவது குறையவில்லையே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை புகாரியில 4684வது செய்தியா பார்க்கிறோம். அவன் மார்க்கம் என்று வரும்போது அல்லாஹ் சொல்கிறான், அன்ஃபிக், எனக்காக நீ செலவழி. எனக்காக செலவழி என்றா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக செலவழிக்க சொல்றான். உன்ஃபிக் அலைக்க, நான் உனக்காக செலவழிப்பேன். காரணம், நான் அப்பலிருந்தே செலவழிக்கிறேன், கை நிரம்பி இருக்குது, அப்பலிருந்தே கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன், கொஞ்சமும் குறையில்லையே, அந்த மாதிரி குறை இல்லாமல் உனக்கு தருவேன், நீ எனக்காக செலவழி என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இறங்கி செலவழிக்கணும். ஆனால் நம் சமூகத்தில் மார்க்க பணிகளுக்கு அள்ளி வீசுற பழக்கம் ரொம்ப குறைவா இருக்குது. எதுக்கு அள்ளி வீசுவாங்க? ஆடம்பரங்களுக்கும் பகட்டுகளுக்கும் ஆடம்பர திருமணங்களுக்கும் கெட் டுகெதர் என்ற பேர்ல இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட்ல ஒரு சகோதரர் சொன்னாரு, ரமலான் ட்ரிப் என்று ஒன்று போட்டுறான். ரமலான் ட்ரிப் என்னது? ரமலான் ட்ரிப் ரமலான்ல மகரிபுக்கு இஃப்தார் முடிச்சுட்டு போறது எங்கேயாவது ஒரு ஊருக்கு, நைட் அடிச்சு கொண்டு போயிட்டு சஹர செய்யறது, சுபோ தொழுந்துட்டு படுக்கிறது, லோருக்கோ அசருக்கோ எழும்பி அதுக்கு பிறகு மகரிப் வர காட்டும் என்ன சரி உண்ட விளையாட்டு என்ன சரி விளையாடிட்டு இஃப்தார் ஒன்றை வச்சுட்டு ரிட்டர்ன் வாரது. ரமலான் ட்ரிப்பா? இவங்க என்ன யோசிக்கிறாங்க? என்ஜாய்மெண்ட் பண்ணணும். இந்த ரமலான் மாதத்தில் அமல் செய்யக்கூடிய காலத்தில் இது இவங்களுக்கு தேவையா? சிந்திக்கிறது இல்லையா? அல்லாஹ் பத்தி பயத்தோடு நடந்து கொள்றது இல்லையா? எதுக்கு கெட் டுகெதர் ஆகுறன்றது தெரியல. அதுக்கு நீ போடு 10,000, நான் போடுறேன் 10,000, இப்படி எட்டு போட்டு வீணாக செலவழிப்பார்கள். அவசியமற்ற கெட் டுகெதர்கள். அதே போன்று கைவசத்தில் எதையுமே வச்சு கொள்ளாம கூட கடன்பட்டு செலவழிக்கக்கூடிய நிலையில் பல விருந்துக்கள், விருந்து போடுவாங்க. கல்யாணம் என்று வந்தா சகன்கள், எத்தனை சகன்? நாங்க 60 சகன். அதெல்லாம் சப்ப மேட்ரு. 60 சகன் எல்லாம் ஒரு சகனா, ஒரு 200 சகன் போடுவோம், ஒரு 300 சகன் போடுவோம். சில இடங்கள் 1000 சகன் போட்டாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. என்ன காட்டுறாங்க? எங்களுக்கு வசதி இருக்குது, நாங்க செய்வோம். வசதி இருந்தா செய்யுங்க, மார்க்கம் தடுக்கலாமா? வீணா செய்யலாமா? வீண் விரயம் பண்ணலாமா? சாப்பாடு குப்பலை கொற்ற அளவுக்கு நீங்க விருந்து வைக்கலாமா? வைக்க கூடாது. இதுல கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் ரஹ்மானின் அடியார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது என்ன? செலவழிக்கிறதுல தாராள மனமோட இருந்தாலும் கவனமா இஸ்ராப் இல்லாம செலவழிக்கணும் என்று சொன்ன அல்லாஹ், சில பேர் இருக்கிறாங்க எச்சி கையில காக்கா விரட்டாத மக்கள், அவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்களாக நீங்க இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் பாதையிலே தர்மத்தை நீங்கள் தாராளமாக அள்ளி வீச வேண்டும். எப்படி கர்மிகளாக நீங்கள் இருந்தால், கைகளை பொத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் என்ன நடக்கும்? உங்களுக்கு நடக்கக்கூடிய விளைவுகளை அல்லாஹ் பட்டியல் போடுகிறான். என்ன போடுறான்னு பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்ஹலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹ் தன்னுடைய அருளிலிருந்து யாருக்கு தர்மத்தை வழங்கி செல்வத்தை வழங்கி இருக்கிறானோ அவர்கள் அதிலே கஞ்சத்தனம் செய்வதை நல்லதாக நினைத்து விடக்கூடாது. பல் ஹுவ ஷர்ருல் லஹும், மாறாக அது அவர்களுக்கு தீங்காக இருக்கிறது, கெட்டதாக இருக்கிறது. சயதவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, எதை அவர்கள் கஞ்சத்தனம் செய்தார்களோ அதை மறுமை நாளில் அல்லாஹ் சேமித்து அதன் மூலம் அவர்களுடைய களத்துகளை நெருக்கி விடுவான்.
நீங்க செல்வங்களா சேர்த்து வச்சுக்கிட்டு வைங்க. அல்லாத ஒரு மெட்டீரியலாக்கி எடுத்து அதை ஒரு களத்துல போட்டு ஒரு இருக்கொண்டு இருக்கிறான்னு வைங்க. ஏன்? இவன் கருமித்தனம் செய்தவனாக களத்துல தானே கையை போட்டு கொண்டிருந்தான். செலவழிக்காம இப்படி களத்துல கையை இறுக்கி கொண்டு இருந்தானா? நீ உலகத்துல கையை இறுக்கி கொண்டு இருந்தாய், மறுமையில வாராசா உன்னை வந்து உன்னுடைய செல்வத்தாலேயே நீ கஞ்சத்தனம் செய்த பொருட்களாலேயே உன்னை களத்தை போட்டு நான் இறுக்கி போடுறேன் என்று அல்லாஹ் தஆலா கடுமையாக எச்சரிப்பதை நாங்கள் திருக்குர்ஆன்ல 3:180 பார்க்கிறோம். 4:37 அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லதீன யப்குலூன, யார் கஞ்சத்தனம் தானும் செய்து வயஅமுரூன அன்னாஸ பில் புக்லி, மக்களுக்கும் கஞ்சத்தனத்தை ஏவுவார்களோ. சில பேர் இருப்பான், அவனும் செலவழிக்க மாட்டான். இன்னொருத்தர் செலவழிக்கிறதுக்கு பேசுறது இருந்தா, ஆஜியர் அவசரப்படாதீங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சொல்லுவான். அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்து முடிவு எடுப்போம் என்று செலவழிக்க 20,000 ரூபாய் கொடுக்கணும்னு நினைச்சவன் 5,000 ரூபாய் கொடுக்க விடுவான். இவன் 5 ரூபா சரி கொடுக்க மாட்டான். இப்படி யாரும் தானும் கஞ்சத்தனம் செய்து பிறனுக்கும் கஞ்சத்தனத்தை ஏவுவார்களோ, வயக்துமூன மா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபதுலிஹி, அல்லாஹ் தனக்கு தந்திருக்கக்கூடிய செல்வத்தை யார் மறைத்து வைக்கிறார்களோ. சில பேர்கிட்ட எப்ப கேட்டாலும் இல்ல, என்கிட்ட வசதி இல்ல, என்கிட்ட இல்ல, அல்லாஹ் தந்தா தார், ஆனால் அல்லாஹ் கொடுத்துருப்பாங்க. இவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வோட அருளை மறைக்கிறாங்க, மறைச்சி 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 பொத்தி பொத்தி வைக்கிறாங்க. இப்படி யாரு மறைப்பார்களோ, வஅதத்னாலில் காஃபிரீன அஸாபன் முஹீனா, அத்தகைய காஃபிர்களுக்கு அல்லாஹ் தஆலா இழிவுபடுத்தும் வேதனையை தயாரித்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறார். காஃபிர்களுடைய குணம் தான் இது. அல்லாஹ் தந்த அருளை மறைப்பதும், அடுத்தவர்களுக்கு கருமித்தனத்தை ஏவுவதும், தானம் கஞ்சத்தனம் செய்வதும் அல்லாஹ் தஆலா காஃபிர்களுடைய ஒரு குணமாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இன்னும் சொல்கிறார். இந்த அன்சாரி தோழர்களை பற்றி அல்லாஹ் வர்ணித்து பேசுகின்ற வசனத்திலே, அவர்கள் தங்களுக்கு தேவை இருந்தாலும் பிறருடைய நலத்தை நாடுவார்கள். வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவர்கள் தங்களுக்கு பொருளாதாரத்தின் மீது கடுமையான தேவை இருந்தாலும் பிறருக்காக வேண்டி அதை என்ன செய்வார்கள்? வழங்கி விடுவார்கள். வமை யூக சுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யார் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்சாரி தோழருடைய அந்த சம்பவம் தெரிந்தானே, ரசூலா கிட்ட வந்து ஒரு அன்சாரி தோழர் ஒருவர் விருந்தினராக வரும்போது இவருக்கு உணவளிக்க கூடியவர் யார் என்று கேட்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி தோழர்களில் ஒருவர், நான் வீட்டுக்கு கூட்டி போறேன்னு கூட்டி போனா வீட்டில் வந்து சாப்பாடு இல்லை. மனைவி சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு இருக்கிற சாப்பாடு மட்டும்தான் இருக்குது, பிள்ளைகளை அப்படி என்றால் நீங்கள் உறங்கச் செய்து விடுங்கள் என்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கு சபபுன் நுசூலாக வந்த ஒரு வசனமாக இந்த வசனம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அடுத்தவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் தங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமா இருந்தாலும் கொடுக்க நினைக்கிறீங்க பாருங்களே, அதுதான் அல்லாஹ்க்கு விருப்பமான தன்மையை தவிர வைப்பதை இருப்பதை மறைப்பது அல்ல என்று அல்லாஹ் சொல்கிறான். அதிலும் சில பேர் என்ன செய்வார்கள்? மார்க்கத்துக்காக செலவிடுவதை தடுப்பார்கள். 47-38 அல்லாஹ் அதை கண்டிக்கிறான். ஆ அன்தும் ஹாஉலாஹி துதுஊன லிதுன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், இதோ சிலர் இருக்கிறார்கள், இவர்களை அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிக்க வேண்டும் என்று அழைத்தால் என்ன சொல்வார்கள்? ஃபமின்கும் மை யப்ஹலு, அதிலே சிலர் இருப்பார்கள் கஞ்சத்தனம் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழியுங்கள், மார்க்க பணிகளுக்காக அள்ளித்தாருங்கள், தாவா பண்ண வேண்டும், தாராளமாக வழங்குங்கள் என்று மக்கள் மத்தியிலே அழைப்பு கொடுக்கப்படுகின்ற நேரத்தில் பொருளாதார வசதி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? சிலர் கஞ்சத்தனம் செய்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வமை யப்ஹல், எவன் கஞ்சத்தனம் செய்கிறானோ ஃபஇன்னமா யப்ஹலு அன் நஃப்ஸிஹி, அவன் தனக்கு எதிராகத்தான் கஞ்சத்தனம் செய்கிறான். நான் தந்த பொருளாதாரம் எந்த மார்க்கத்துக்காக செலவழிக்க சொன்னா நீ கணக்கு பாப்பியா? அப்ப நீ யாரு? நீ உனக்கு எதிராக கஞ்சத்தனம் செய்கிறாய். வல்லாஹுல் கனி, அல்லாஹ் பணக்காரனாக இருக்கிறான். வ அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் தான் ஏழைகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்க்கு பொருளாதாரத்தில் தேவை இருக்குதா? இல்ல. இந்த பொருளாதார செலவழிப்பு என்பது எதற்காக? உன்னை போன்று மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஒருவனுக்காகத்தான், விளங்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறானே அவனுக்காகத்தான், வணக்க வழிபாடுகள் செய்வதற்குரிய தேவையில் இருப்பானே அவனுக்காகத்தான் இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் மார்க்கத்துக்காக செலவழிக்க சொல்கிறோம். அதை செய்ய சொன்னா கருமித்தனம் செய்வீர்களா? அல்லாஹ்க்கு தேவை இல்லை, உனக்கு தான் தேவை இருக்குது, நீ தான் அல்லாஹ் கிட்ட வரணும். வ அன்துமுல் ஃபுகரா இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் தேவையுள்ளவர்கள் என்று அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான். அப்ப நாங்க அல்லாஹ் கிட்ட தேவையுள்ளவர்கள் என்பதனால பொருளாதாரத்தை செலவழிக்கிற விஷயத்துல மார்க்கம் என்று வரும்போது அள்ளி வீசுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மனிதர் வருகிறார்.
அபு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 3845 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜா ரஜுலுன் பினாகத்தின் மஹ்தூமத்தின், கடிவாளமிடப்பட்ட ஒரு ஒட்டகம் ஒன்றை ஒருவர் கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதரிடம் சொல்கிறார், ஃபகால ஹாதிஹி ஃபீ சபீலில்லாஹ், இது அல்லாஹ்வின் பாதையிலே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? லகபிஹா யௌமல் கியாமத்தி சப்உமியத்தி நாகத்தின் குல்லுஹா மக்தூமா, உனக்கு இதற்காக வேண்டி கியாமத் நாளிலே 700 ஒட்டகங்கள் பரிசாக கிடைக்கும். அந்த அனைத்தும் கடிவாளமிடப்பட்ட நிலையில் இருக்கும். ஒன்றுக்கு 700 மடங்கென்று அல்லாஹுவின் பாதையில் செலவழித்தால் மறுமையில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு ஏர் கண்டிஷனை போட சொன்னா இங்க ஒரு ஏசிக்கு எத்தனை ஏசி கிடைக்கும்? மறுமையில் 700 மடங்கு கிடைக்கும். இங்க பள்ளிவாசல்ல ஒரு கட்டிடத்தை எழுப்ப சொன்னா 7 கோடி ரூபாய் வசூல் அறிவித்தா அதுக்கு நீங்க காசு கொடுத்தா அங்க 7 கோடி, அங்க காசு பணத்தால கிடைக்காது. எதால கிடைக்கும்? தேவையான வசதியாக அல்லாஹ் தருவான். அல்லாஹ் அவ்வளவு அல்லாத விஷயத்துல பொறுப்பெடுத்து கொண்டு என்கிட்ட தான் நீங்க தேவையுள்ளவர்கள், நான் தருகிறேன் அப்பா, என்னுடைய பாதையில் செலவழிங்கள், கர்மித்தனம் செய்யாதீர்கள் என்று சொல்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்யறாங்க? ஒரு முக்கியமான அறிவுரை சொல்கிறார்கள். இத்தகுல் லுலும, அநியாயங்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னல் லுலும லுலுமாத்துன் யௌமல் கியாமா, அநீதி என்பது மறுமையிலே இருக்கக்கூடிய இருள்களில் ஒரு இருளாக இருக்கும். வத்தகு சுஹ, இரண்டாவதா சொன்னது கஞ்சத்தனத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன சுஹ அஹ்லக மன் கான கபுலக்கும், இந்த கஞ்சத்தனம் தான் உங்களுக்கு முன் சென்ற எல்லா சமுதாயங்களையும் அழித்து நாசமாக்கியது என்ற செய்தியை ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம்ல 4675 செய்தியா இருக்குது. முன் சென்ற சமூகங்களுக்கு அல்லாஹ்ட பாதை என்று சொன்னாலும் யோசிப்பாங்க. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமூகத்துக்கு ஒரு மாட்டா இருக்க சொன்ன அர்த்தம்ல, மா லவ்ஹுஹா, அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய தன்மை என்ன, மாஹிய இன்னல் பக்கர தசாபஹ அலைனா, இந்த மாடு எங்களை குழப்புது. மாடு குழப்பலடா, நீ தான் குழம்பி இருக்கிறாய். ஒரு குர்பான் கொடுக்க சொன்ன ஒரு மாடை பெறட்டுறதா அல்லாட பாதையில் அறுத்து கொடுத்தமாண்டி இல்லாம என்ன மாடு, என்ன கலரு, என்ன தன்மை, குட்டியா கிளட்டா, கலர் என்ன, என்ன மாதிரி மஞ்சளா இருக்கணும் என்று கேட்டு கேட்டு அந்த கஞ்சத்தனம் செய்வதற்காக வேண்டி, தங்களுடைய பலவீனங்கள் வெளிப்படாமல் இருப்பதற்காக வேண்டி மறைத்து மறைத்து கர்மித்தனம் செய்தார்களே, இதனால் தான் அவர்கள் அழிந்து நாசமா போனார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து அப்படி கர்மித்தனம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் சொல்கிறது. குறிப்பாக குடும்பத்துக்கு செலவழிக்கிறதுக்கு கஞ்சத்தனம் படாதீங்க. சில பேர் குடும்பத்துக்கும் செலவழிக்க மாட்டான், அதுக்கும் கணக்கு பார்ப்பான். ராவு சாப்பாடு எடுத்து வாங்க, இராவு சாப்பாடு, பேருவல்ல சொல்லுவாங்க இராவு சாப்பாடு. இராவு சாப்பாடு, இரவு சாப்பாடு என்ன எடுத்து வாங்கன்னு கேட்டால் புள்ளையில் எத்தனை பார்த்து 4, உனக்கு ஒரு பராட்டா, உனக்கு ஒரு பராட்டா, 4 பேருக்கு 4 பராட்டா சாப்பிடு, சம்பளம் செய், பாதி தேங்காய் தான் எடுக்கணும், முழு தேங்காய் எடுக்கக்கூடாது. இப்படியெல்லாம் கணக்கு பார்க்குறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை ஓட்டலுமா? இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்குமா? அட, உனக்காக வேண்டி நம்பி வாழ வந்தவங்க தானே செலவழிக்கணும், நீ தானே அவர்களை, அந்த உன்னுடைய உழைப்பால் அவர்களை வழிநடத்தணும். இதை செய்வதை பார்க்குறோம். இந்த மாதிரி மனசு கருமித்தனமாக நிறைஞ்சிருக்கிறவங்களை எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வேண்டி ரசூல்லா ஒரு அறிவுரையை சொல்கிறாங்க. இந்த செய்தி புகாரில் 55வது செய்தி அபு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இதா அன்ஃபகர் ரஜுலு அலா அஹ்லிஹி யஅ்தஸிபுஹா, ஒரு மனிதன் தனது குடும்பத்துக்காக வேண்டி செலவழிக்கின்றான், நன்மையை எதிர்பார்த்தவனாக. செலவழி, சும்மா இல்லாமல் இதுக்கு நன்மை கிடைக்கட்டும் என்று சேர்த்து செலவழி. அப்படி செலவழித்தா ஃபஹுவ லஹு சதகா, அது அவருக்கு சதக்காவாக அமையும். நீங்கள் ரோட்டில் பிச்சைக்காரனுக்கு தர்மம் கொடுக்கணும் என்றதோ அல்லது பெரிய பெரிய தர்மங்களை தான் செய்யணும் என்றதோ இல்லை. குடும்பத்துக்கு கடமையை தான் நிறைவேற்றுறீங்க, சாப்பாடு தான் கொடுக்குறீங்க, இருப்பிடம் தான் செய்கிறீங்க, உடை தான் வழங்குறீங்க. அதை செலவழிக்கிறது என்ன நினைச்சு செலவழிக்கணும்? இதுக்கு எனக்கு நன்மை கிடைக்கணும் என்று நினைத்து செலவழித்தால் அதுவே உங்களுக்கு சதக்காவாக தர்மமாக அமையும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்ப 2 in 1 தானே, கடமையும் நிறைவேற்றப்படுகிறது, சதக்கா செஞ்ச நன்மையும் கிடைக்கிறது என்று நினைத்தாவது உன்னை குடும்பத்தை பார்த்துக்கோ, குடும்பத்துக்கு எச்சி கையோட இருக்காதே, கவனமா இரு, அல்லாஹ் பயந்து நடந்துக்கோ என்பதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை பார்க்கிறோம். ஒரு முறை அப்துல்லா இப்னு அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ஒரு மஜ்லிஸ்ல இருக்கிறாங்க, ஒரு சபையில். அந்த நேரத்தில் இது ஜாஹு கஹ்ரமானுன், அவருடைய கணக்காளர், கேஷியர், கருவூல காப்பாளர், அவர்தான் ட்ரெஸரி பாதுகாவலர், பொறுப்பாளர் வருகிறார். அப்ப அப்துல்லா இப்னு அமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, ஃபகால அதைதர் ரகீக கூத்தஹும், நீங்கள் இந்த அடிமைகளுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டீங்களா? அவர் தான் இன்சார்ஜ், கேஷியரா இருக்கிறாரு, அவர் தான் இந்த ட்ரெஸரி வேலையெல்லாம் பார்க்கறது. கொடுத்துட்டீங்களான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், காலலா, இல்லை இன்னும் கொடுக்கல. அப்போ உடனே சொல்றாங்க, கால ஃபந்தலிக் ஃபாதிஹிம், உடனே போய் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடை கொடுத்துருங்க. ஏன் தெரியுமா? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ இஸ்மன், ஒரு மனிதன் பாவி என்பதற்கு எது போதுமான சான்று தெரியுமா? ஐ யஹ்பிஸ அம்மை யம்லிகு கூத்தஹு, தன்னுடைய பொறுப்பிலே இருந்துதான் உணவளிக்கப்பட வேண்டும் என்று சிலர் இருப்பார்கள். அத்தகையவர்களுக்கு உணவளிக்காமல் யார் பொடுபோக்கா இருப்பானோ அவன் பாவி என்பதற்கு போதுமான சான்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல 1819வது செய்தியா பார்க்கிறோம். அப்ப எங்கட பொறுப்புல மனைவி இருக்கிறாங்க, எங்கட பொறுப்புல பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு செலவழிக்கிறது நாங்கள் நேரத்துக்கு காலத்துக்கு சரியா செய்யணுமா இல்லையா? செய்யணும். பின்வாங்கினால் அதுவே நாங்கள் பாவி என்பதற்கு போதுமான சான்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நாங்க சுஜூத் செஞ்சுட்டு மனைவிக்கு சாப்பாடு கொடுக்காம இருந்தா சரி வருமா? சரி வராது. ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறோம், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருந்தால் சரி வருமா? சரி வராது. நோன்பு நோட்கிறோம், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருந்தால் சரி வருமா? சரி வராது. அதை நிறைவேற்றி விட்டு நீங்கள் இந்த இபாதத்துகளையும் செய்யுங்கள். அப்போ பேலன்ஸாக, நடுநிலை பேணிய ஒரு மனிதராக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதை பார்க்கிறோம். இந்த சமூகமே நடுநிலை சமூகம் தானே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 143வது வசனத்தில் சொல்கிறான், வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸதா, உங்களை நடுநிலையான சமுதாயமாக ஆக்கினோம். எதற்காக? லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ், நீங்கள் மக்களுக்கு சாட்சியாளர்களாக இருப்பதற்கும், வயகூனர் ரசூலு அலைக்கும் ஷஹீதா, இந்த தூதர் உங்களுக்கு சாட்சியாக இருப்பதற்கும். ஒரு நடுநிலை பேணக்கூடிய சமூகம். நீங்கள் வரம்பு மீற மாட்டீர்கள், தாழ்மையாக செல்லவும் மாட்டீர்கள். அல்லாஹ் சொன்ன கட்டளையில் நின்று நடுநிலையுடன் நடந்து கொள்வீர்கள். நடுநிலை என்று சொன்ன உடனே மார்க்கத்தை கடைபிடிக்காமல் இருக்கணும் என்று அர்த்தம் இல்லை. சில பேர் விரலை அசைக்கிறார்கள், சில பேர் அசது சொல்லும் போது விரலை நீட்டுகிறார்கள். நான் நடுநிலையை பேணுகிறேன் என்று சொல்லி அத்தையாத்திர ஒன்றும் பண்ணாம விரலை இப்படி பொத்தி கொண்டு இருந்தா சரி வருமா? சரி வராது. என்று அதுல நபி வழி இருக்குது, வழிகாட்டல் இருக்குது. வழிகாட்டலை செய்யணும். எதுல வரம்பு மீறக்கூடாது? விரலை அசைக்கிறது நபி வழி. அசைப்பான் பாருங்க, விரலை கலண்டு வீசிப்பட்டு போற மாதிரி, அந்த மாதிரி செய்யறது வரம்பு மீறுதல். அப்ப வரம்பும் மீறக்கூடாது, சுண்ணாவையும் விட்டுறக்கூடாது, நடுநிலையும் பேணக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதைத்தான் அல்லாஹ் இன்னொரு இடத்திலையும் நமக்கு விளங்கப்படுத்துறான். 17வது அத்தியாயத்தில் 110ல் வலா தஜ்ஹர் பி ஸலாத்திக வலா துஹாஃபித் பிஹா, நீங்கள் பிரார்த்தனையில் ஈடுபடும் பொழுது, தொழுகும் பொழுது உங்களுடைய சப்தத்தை மிகவும் அதிகமாகவும் உயர்த்தாதீர்கள். வலா துஹாஃபித் பிஹா, அதை அப்படியே குறைத்து ரகசியமாகவும் செய்யாதீர்கள். வபுதகி பைன தாலிக சபீலா, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நடுநிலையான வழியை கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இங்கேயும் பிரார்த்தனையில கூட, தொழுகையில கூட ஒரு நடுநிலை போக்கை நீங்கள் செய்ய வேண்டும். அதே போன்று சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயத்தில் 19வது வசனத்துல வக்ஸித் ஃபீ மைசிக, நடக்கும் போது நடுத்தரமாக நடப்பீராக. ரொம்ப மேல மேல நெஞ்ச தூக்கொண்டு ஓவரா பில்டப்ல நடக்கவும் கூடாது, கூனி குறிஞ்சு கொண்டு தலையை குனிச்சு கொண்டு எங்கேயாவது போயிட்டு தூண்ல முட்டிடவும் கூடாது. ஒரு நடுநிலையான நட, ரோட்ல நடக்கணும். வஅலுல் மின் சௌத்திக, குரலை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இன்ன அன்கரல் அஸ்வாத்தில சௌத்துல் ஹமீர், குரல்கள்ல கெட்ட மோசமான வெறுக்கத்தக்க குரல் கழுதையின் குரல். கழுதை கத்துறதை கேட்டு ரசிக்கலாமா? ரசிக்க இயலாது. அப்போ ஒரு கெட்ட வெறுக்கத்தக்க குரலாக கழுதட குரல் இருக்குது. அந்த மாதிரி கழுதை போல கத்தாதே. நடுநிலையாக பேச்சுவார்த்தை நடத்துறதா இருந்தாலும் சரி, நடப்பதாக இருந்தாலும் சரி, கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லாட மார்க்கத்தில் நாங்கள் மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நடுநிலை பேணக்கூடிய சமூகமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுது. இது இபாதுர் ரஹ்மானின் ஒரு முக்கிய பண்பு. பேலன்ஸான ஒரு வாழ்க்கையை வாழணும், பேலன்ஸான முறையில் எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும். வீண் விரயமும் செய்யக்கூடாது, கஞ்சத்தனமும் செய்யக்கூடாது. நடுவான ஒரு நிலையை கடைபிடிச்சு வாழ்க்கையை கொண்டு போனா இழிவானவர்களாக நாங்கள் வறுமைக்குட்பட்டு அமரமாட்டோம். அல்லாவின் பாதையிலே செலவழித்தவர்களாக நாங்கள் ஆகுவோம். சைத்தானின் உடன்பிறப்புகளாக நாங்கள் ஆக மாட்டோம்.
மார்க்கத்துக்காக பாடுபட்டவர்களாக ஆகுவோம். அல்லாஹ் சொன்ன இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்த மாதிரியும் இருப்போம், குடும்பத்தை கவனித்த மாதிரியும் இருக்கும், தர்மம் செய்த நன்மையும் கிடைக்கும், இந்த உலகமும் கிடைத்து மறுமையும் கிடைக்கும். இந்த வசனத்தின்படி நாங்கள் வாழ்ந்தோம் என்றால், அத்தகைய ரஹ்மானின் அடியார்களாக நீங்கள் விரும்புவதாக இருந்தால் உங்களுடைய பணப்பையை, காசோலையை, உங்களுடைய காசு பீரோக்களை அல்லாவின் மார்க்கத்துக்காக அல்லாஹ் விரும்பும் விஷயத்திலே செலவிடுங்கள். அதிகப்படியான வீண் விரயமான காரியங்களில் செலவழிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே கஞ்சத்தனம் ஒரு துளியளவும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வரும்போது தாராளமாக செலவழிக்கக்கூடியவர்களாக ஆகிக் கொள்ளுங்கள். குறிப்பாக நன்மையான காரியம் என்று வரும் பொழுது அள்ளி வீசுங்கள். அல்லாஹ் பன்மடங்காக இந்த உலகத்திலும் மறுமையிலும் உங்களுக்கு அள்ளி தருவதற்கு தயாராக இருக்கிறான் என்று சொல்லி, செல்வத்தை எப்படி செலவிடுகிறோம் என்பதை ஒரு ரஹ்மானுடைய அடியாரின் அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக ஒரு வித்தியாசமான புரட்சிகரமான ஒரு நிலையில் ஒரு மூமினுடைய பண்பு அல்லாஹ் சொல்லுகிறான். இதுவே அவன் ரப்புல் ஆலமீன் என்பதற்கு ஒரு போதிய சான்றாக இருக்கிறது. எனவே செலவில் சமநிலை பேணியவர்களாக, மூமினுடைய அழகான குணத்தை வெளிப்படுத்தியவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.